இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலே நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்துவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நல்லவராக இருக்கிறார். நாமும் சேர்ந்து எல்லாருமாக சேர்ந்து நாம் கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பாடுவோம், கைகளை தட்டி எல்லாருமாக சேர்ந்து பாடுவோமா? நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. செங்கடலை நடுவாய் எங்கள் தேவனின் கரமே, செங்கடலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியது இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், தாங்கியது இந்நாள் வரையும் தயவாய் இருக்கிறது. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, மரணத்தை நம்மை ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறாரே, பெரும் கிருபை. மாநிலத்தோர் தீர்ந்தார் இயேசு சுவிசேஷ ஒளியா, சுவிசேஷ ஒளியா. மாநிலத்தோர் தீர்ந்தார் இயேசு சுவிசேஷ ஒளியா, சுவிசேஷ ஒளியா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியாலே. நன்றி உள்ள இருதயத்தோடு பாடுவோம். நல்லவராய் நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவர் நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்லவர் என் வாழ்வில், நல்லவரே எங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்தவராய் இருக்கிறீரே. நல்லவர் என் வாழ்வில்
கடந்திட்ட நாட்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரமைகளை தாங்கினதே. கடந்திட்ட நாட்களில் உம் கரமே என்னை கிருபையாய் நடத்தியதே. கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டதே, கர்த்தாவே சுமந்திட்டீரே. கடந்திட்ட நாட்களில் உம் கரமே என்னை கிருபையாய் நடத்தியதே. கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டதே, கர்த்தாவே சுமந்திட்டீரே. களிப்புடன் ஆமென் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியை பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நன்றியை பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை வாழ்க்கையிலே ஒன்றா இரண்டா அநேக ஆயிரமான நன்மைகளை செய்திருக்கிறீரே. ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி நெருக்கத்திலே எங்களை நீர் அழைத்து எங்களை பாதுகாத்தினே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். என்றென்றும் பாடிடுவே. நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருக்கமாய் இறங்கினீரே. சுகவாழ்வு என்னில் துளிவிட்டது, புது வழி திறந்திட்டீரே. நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருக்கமாய் இறங்கினீரே. சுகவாழ்வு என்னில் துளிவிட்டது, புது வழி திறந்திட்டீரே. ஆயிரம் ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே. ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. பாடுகிறோம். நல்லவர் என் வாழ்வில் கடந்த நாட்கள் எல்லாம் கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களை காத்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் உம்மை பாடுகிறோம். மீண்டுமாக நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. பாடிடுவே. ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய், அவர் செய்த நன்மைகட்காய். நன்மையின் ஆமென். ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய், அவர் செய்த நன்மைகட்காய். ஜீவிய நாட்கள் எல்லாம் உம் புகழ் பாடி நின் பாதம் வந்திடுவே. ஜீவிய நாளெல்லாம் உம் புகழ் பாடி நின் பாதம் வந்திடுவே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. ஹalleluya ஹalleluya. அவர் நன்மைகளை செய்த கர்த்தராக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவனாக இருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்ணின் மணியை போல
நம்மை பாதுகாத்த தேவனாக இருக்கிறார். எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அவர் கடந்த நாட்கள் எல்லாவற்றிலும் நம்மை கண்மணியை போல நம்மை பாதுகாத்து கொண்ட கர்த்தர் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த புதிய மாதத்திலும் புதிய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாருமாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஆராதிக்கலாமா? எல்லாருமாய் சேர்ந்து. Thank you Jesus. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, என்னை கண்டவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே. நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே. என் குடும்பத்தை கண்டவரே. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் யாவையும் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. உம்மை ஓயாமல் தேவ தூதர்கள் ஓயாமல் துதிப்பதைப் போல
நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த உதவி செய்வீராக. ஆராதனை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாருமாய் சேர்ந்து ஆராதனை ஆராதனை, மீண்டுமாக சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபாவாகிய கர்த்தரே, யெகோவா ராஃபா, இந்த நேரத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். சொல்லுங்க, யெகோவா ராஃபா. அவர் சுகத்தின் தேவனாக இருக்கிறார். பலவீனத்திலே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பலவீனத்தை நீக்குவதற்கு, சுகத்தை தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. மீண்டுமாக உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. Thank you Jesus. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தின வண்ணமாய் நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமானாலும் ஜீவனானாலும் நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்க பார்ப்போம், நீரே எல்லாம் இயேசுவே. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, உம்மை ஆராதிப்பேன் இயேசுவை. சேர்ந்து சொல்லுவோம், இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை ஆராதிப்பேன் இயேசுவை. உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். உம்மை நேசிப்பேன். நாங்கள் உம்மை நேசிப்பதற்கு முன்பதாகவே நீர் எங்களை நேசித்துக் கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நேசிப்பேன். We love you Lord. இயேசுவை. மீண்டுமாக எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம், நேசிப்பேன் ஆண்டவரே. நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ
பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்த எங்க வாழ்க்கையில நீர் மட்டுமே சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ உம்மை நேசிப்பே இயேசுவை. உம்மை பின்தொடர்வே இயேசுவை. கைகளை உயர்த்தி உம்மை நேசிப்பேன் என்று சொல்லுங்க. உம்மை நேசிப்பேன் இயேசுவை. உம்மை நேசிப்பேன் இயேசு. உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவை. உம்மை ஆராதிப்பேன் இயேசுவை. உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். சகனமமமம ரிதலபபபப சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தரை ஆராதிக்கலாமா? இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவை. உம்மை ஆராதிப்பேன் இயேசுவை. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உம்மை ஆராதிப்பதை தவிர எங்களுக்கு வேற ஒன்று இல்லை. இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை நீதிமானாய் மாற்றி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகனாக மகளாக எங்களை தெரிந்தெடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை கண்டுகொள்வதற்கு முன்பதாக, நாங்கள் உம்மை நேசிப்பதற்கு முன்பதாக, நாங்கள் உம்மை அறிவதற்கு முன்பதாக, நாங்கள் உம்மை பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கு முன்பதாக நீர் எங்களை அறிந்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை அனாதி நாட்கள் முதற்கொண்டு இந்த நாள் வரலும் எங்களை நேசித்துக் கொண்டே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை நேரத்தில் இந்த ஆராதனையில வந்து பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் பிரசனமும் ஆசீர்வாதமும் கூட இருந்து தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திரையாகம் 13:7. அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள். புறப்படும் பொழுது அவர்கள் வழிக்கென்று வேற ஒன்றையும் கொண்டு போகவில்லை. அவர்கள் புறப்படும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி தான் பஸ்கா ஆடு. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதை அப்படியே நெருப்பில் சுட்டு அதையும் புசிக்க வேண்டும். அது இந்த பஸ்காவினுடைய இரத்தம் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசற்படிகளும் தெளிக்கப்பட்டிருக்கும். சங்கார தூதன் நுழையும் பொழுது அந்த ஜனம் பாதுகாக்கப்படுவார்கள். யாருடைய வீட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் இல்லையோ அங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும், அங்கே மரணங்கள் ஏற்படும் என்பதை வாசித்தோம். அந்த ஜனங்களுக்கு 3 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும். இரண்டாவதாக, கசப்பான கீரையை புசிக்க வேண்டும். மூன்றாவதாக, புளிப்பில்லா அப்பத்தை புசிக்க வேண்டும். 3 காரியம். ஒன்று, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அந்த மாமிசத்தை சுட்டு புசிக்க வேண்டும்.
இரண்டாவதாக கசப்பான கீரையை புசிக்க வேண்டும். மூன்றாவதாக புளிப்பில்லா அப்பத்தை சாப்பிட வேண்டும் என்று சொன்னவர், இந்த புளிப்பில்லா அப்பத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பத்தை புசிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்பம் உங்களில் ஒருவனிடத்திலும் காணப்பட வேண்டாம். உன் எல்லைகள் எங்கும் புளித்த மாவு உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். நம்முடைய வீட்டுக்குள்ளாயகும் புளிப்புள்ள அப்பம் இருக்கக்கூடாது, புளிப்புள்ளவைகள் இருக்கக்கூடாது. அந்த ஜனங்கள் உட்கார்ந்து வாழுகிற அந்த எல்லையாகிய அந்த அவர்கள் முகாமிடுகிற இடங்களிலும் அந்த பாளையத்திலும் யார் வீட்டிலும் எவர் வாழ்க்கையிலும் என்ன இருக்கக்கூடாது? புளிப்பு இருக்கக்கூடாது. இது ஆண்டவருடைய போதனை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னதில் முதல் போதனை, உங்களுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? புளிப்பே இருக்கக்கூடாது. அது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கட்டளை. யாத்திரையாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களுக்குள்ளாக நாம் வரும் பொழுது, 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. எவனாயிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். இது ஆண்டவருடைய கட்டளை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பரம தேசத்திற்குள்ளாக கடந்து போகிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போகிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த புளிப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். புளிப்பு என்றால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவத்தை குறிக்கிறது. புளிப்பு அந்த மக்களுக்கு எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. புளிப்புள்ள பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயுமே இருக்கக்கூடாது என்று சொன்னார். யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இந்த காரியத்தில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். பார்த்தீங்களா? சொல்லுகிறார், இந்த புளிப்பு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாது, உங்களுடைய பாளையத்தில் இருக்கக்கூடாது, புளிப்புள்ளதை நீங்கள் புசிக்கக்கூடாது. இது இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் போகிற வரைக்கும், கடைசி வரைக்கும் இது நித்திய நியமமாக இருக்க கடவுது என்று ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. 12:39 வாசிக்கும் பொழுது, எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. அவர்கள் துரத்தி விடப்பட்டார்கள், ஆதலால் அந்த புளித்தமா அங்கே புளியாதிருந்தது. அவர்கள் புளித்தமா புளிக்கக்கூடாது என்பதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார்கள். சாப்பிடுகிறமா புளிப்பில்லாததாக அப்பமாக இருக்க வேண்டும் என்று. அருமையானவர்களே, இதை புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது அந்த பஸ்கா தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கொண்டு வரும் பொழுது நம்முடைய ஆண்டவர் கூட புளிப்பை குறித்து அநேக இடங்களில் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். பார்த்தீங்களா? புளித்த மா. அப்ப மனிதர்கள் யாரு? பரிசேயர் என்பது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக ஒரு கூட்டம். பரிசேயர் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள், சதுசேயர் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள்.
வேதபாரகர் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே கிரிட்டிசிசம் பண்ணக்கூடியவர்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து, ஆண்டவருடைய பிரசங்கத்தை குறித்து, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து எப்பொழுதுமே வாக்குவாதம் செய்யக்கூடியவர்கள். அப்ப இந்த மனிதர்களை ஆண்டவர் புளித்த மாவுக்கு ஒப்பிடுகிறார். யாருக்கு, எதுக்கு ஒப்பிடுகிறார்? புளித்த மாவுக்கு ஒப்பிடுகிறார். அப்ப ஆண்டவர் அன்றைக்கு புளித்தமா உங்களுடைய எல்லையில் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் ஜனம் என்ற கூட்டத்திற்குள்ளாக புளிப்பை உருவாக்கக்கூடிய, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய, இறைவனுக்கு பிரியமில்லாத ஜீவியம் செய்யக்கூடிய எந்த மனிதனும் உங்களுக்குள் இருக்க கூடாது என்பதற்காக தான் புளித்த மாவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே திட்டவட்டமாக சொன்னார். இது உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று. அந்த நித்திய உடன்படிக்கை என்பது ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் அந்த வார்த்தைகள் பொருத்தமுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே பஸ்கா அடிக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து என்ற பஸ்கா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக அடிக்கப்பட்டது. ஆமென். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து சொல்கிறார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 16:12 வாசிப்போம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், பார்த்தீங்களா, சாப்பிடுகிற ரொட்டியின், சாப்பிடுகிற பணியாரத்தின், சாப்பிடுகிற நம்ம இட்லின்னு வச்சுக்கலாம், இட்லியின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். உபதேசம், பரிசேயர் செய்கிற உபதேசம், சதுசேயர் செய்கிற துர்போதனைகள். எங்க எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் துர்போதனைகளினால் கவப்படுகிறானோ அது புளித்தமா. யாரெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமான போதனைகளை கொண்டு வந்து இந்த கடைசி காலத்திலே சபையிலே கொடுக்கிறார்களோ அல்லது பிரசங்கிக்கிறார்களோ அந்த போதனைகள் எல்லாம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப நாம் புளிப்பில்லாதவர்களாக வாழ வேண்டும் என்பது என்று சொன்னால், ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் நம்ம கீழ்ப்படிந்து, உண்மையான உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து, உண்மையான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, உண்மையான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்குவதுதான் புளித்த மாவை புறம்பே தள்ளிவிடுவது. அல்லேலூயா. அதுதான் புளித்த மாவை புறம்பே தள்ளுவது. ஏனென்றால் இன்றைக்கு புளிப்புள்ள காரியங்கள், உபதேச கோளாறுகள், சத்தியத்தை விட்டு தூரமாய் போவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டா கிரேஸ் மெசேஜ் என்று சிலர் சொல்லுவாங்க, கிருபையின் உபதேசம். இந்த கிருபையின் உபதேசம், கிருபையினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினால் தான் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய போதனைகள் என்ன? நீ என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவர் கிருபையாயிருக்கிறார், உனக்கு மன்னித்து விடுவார், ஆதலால் நீ துணிந்து செய்யலாம் அப்படிங்கிறது கடைசியில் அதை சொல்லாம சொல்லுவாங்க. இந்த கிரேஸ், இந்த மெசேஜ் எல்லாம் அது புளித்த மாவாக உள்ள நுழைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வர்ற பிரசங்கியாரே இப்படி சொல்லிட்டாரே, பிரசங்கியாரே என்ன பாவம் செஞ்சாலும் எல்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லிட்டாரே, அப்போ நம்ம துணிஞ்சு செய்யலாம். உதாரணத்துக்காக சொல்கிறேன், இது ஒரு விதமான புளித்தமா. திருத்துவத்தை மறுதலிப்பது அது புளித்தமா. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை மறுதலிப்பது அதுவும் புளித்தமாகும். அந்நிய பாஷைக்கு விரோதமாக பேசுவது அதுவும் புளித்தமாகும். அப்ப ஆண்டவர் சொன்னார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமாம், நாம் டிவியில் பார்க்கும் பொழுது கூட எல்லாம் ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், கூத்தாட்டம் இருக்கும்,
எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்கள் போதிக்கிற போதனையை நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகிற போதனையா அல்லது நரகத்திற்கு நேராக வழி நடத்துகிற போதனையா என்பதை நாம் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அங்கே பரிசேயருடைய போதனைகளும் வரலாம், அங்கு சதுசேயருடைய போதனைகளும் வரலாம். எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் துர்போதனைகளை கொடுக்கிறார்களோ அது ஒரு புளித்தமா. அப்போ அந்த புளித்தமாவை குறித்து சபை எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னா மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, மனுஷனுடைய கற்பனை, ஒருவர் டிடி முடிச்சிருப்பார், ஒரு எம்டிஹெச் முடிச்சிருப்பார், பைபிளில் பிஹெச்டி முடிச்சிருப்பார், அவரே சில டாக்டரினை உருவாக்கிட்டு வந்து இதை கற்பனையாய் போதிப்பது, வேதத்துக்கு ஒவ்வாதபடி போதிப்பது. அப்போ இங்கே இன்னைக்கு கூட மனுஷனுடைய கற்பனைகள் சபைகளுக்குள்ளாக நுழைஞ்சிருப்பதை பார்க்குறோம். சபைகளுக்குள் இருக்கக்கூடிய ஐடல் வர்ஷிப் மனுஷனுடைய கற்பனை, பூஜை பண்ணுவது மனுஷனுடைய கற்பனை, மனிதர்களிடத்தில் போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணுவது மனுஷனுடைய கற்பனை. அப்ப வேதவசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய வாசிமா மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும். அது ஆராதனை தான், எல்லாருக்கும் பாடல் இருக்கும், எல்லாருக்கும். ஆனால் மனிதனுடைய கற்பனைகள் போதிக்கப்படும், கர்த்தருடைய கற்பனை தூரமாக விளக்கப்படும். உபதேசங்களாக போதித்து வீணான ஆராதனை, அது பேர் என்ன? வீணான ஆராதனை. ஆனால் வீணான ஆராதனை, இந்த வீண் ஆராதனை எனக்கு செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி, ஏசாயா நன்றாய் அன்றைக்கே தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறானே. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு, நீங்கள் தேவனுடைய கட்டளையை, பரிசுத்தாவியானவருடைய கட்டளையை, ஆண்டவராகிய இயேசு போதித்த கட்டளையை, நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்ட தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய், மனுஷ பாரம்பரியம். இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன நுழைஞ்சிருச்சு சொல்லுங்க? மனுஷ பாரம்பரியம். தேவனுடைய கட்டளைகள் தூரமாக போய்விட்டது. மனுஷனுடைய பாரம்பரிய கட்டளைகளை கை கொண்டு வருகிறவராய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு கூட சடங்காச்சாரத்தை பின்பற்றுவது, ஞானஸ்தானம் எடுத்து பெற்ற ஆண்டவருக்குள்ளாக வந்த பிற்பாடு கூட ஜோதிடத்திற்கு முதலிடம் கொடுப்பது, குறிச்சொல்லுவதற்கு முதலிடம் கொடுப்பது, ஒரு பய உணர்வோடு திருமணம் என்று வரும்பொழுது இதுக்கு முதலிடம் கொடுப்பது, குழந்தைகள் பிறந்த உடனே அதை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க, பாஸ்கிட்ட போய் ஜெபம் பண்ண மாட்டாங்க, உடனே ஜோசிக்க நீங்கள் என் குழந்தை எந்த நேரத்தில் பிறந்தது, எந்த நட்சத்திரத்தில். கிறிஸ்தவர்கள் இதுதான் மனுஷனுடைய பாரம்பரியங்களை கை கொண்டு வருவதனால். பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. பாரம்பரியத்தை கை கொள்ளுவது புளித்தமா? மனுஷனுடைய கட்டளைகளை கை கொள்ளுவது புளித்தமா? மனுஷனுடைய கட்டளைகளுக்கு முதலிடம் கொடுத்து விட்டு தேவனுடைய செய்தி, தேவனுடைய பரிசுத்தம், தேவனால் கொடுக்கக்கூடிய ஆத்மீக வளர்ச்சி, இதை புறம்பே தள்ளிவிட்டு எங்க தாத்தா இதை சொன்னாரு, எங்க பாட்டி இதை சொன்னாங்க, எங்க முற்பிதாக்கள் சொன்னாங்க, இதை செய்யாவிட்டா அப்படியே கோவிச்சுக்குவாங்க என்று மனுஷனுக்கு எங்கெல்லாம் முதலிடம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே புளித்தமாகி வந்து விடுகிறது. அல்லேலூயா. அதுதான் இயேசப்பா சொன்னார். பாருங்க, கீழே வாசிங்க. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. சரி, எடுத்துக்க. தகப்பனையும் தாயையும்
கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு உலகத்தை பார்க்கும்போது தகப்பன் இருக்கும்போது அவரை அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்க ஆள் இருக்காது. தாய் வயதான காலத்தில் அம்மா உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருமா, சாப்பிட்டீங்களா, என்ன செஞ்சு அவங்கள பராமரிக்க ஆள் இருக்காது. ஆனால் இன்றைக்கி பாருங்க, நான் செத்த பிற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு என்ன உண்டு, அது கல்லறை திருநாள். செத்த பிற்பாடு என்ன திருநாள்? அங்கே போய் பூஜை பண்ணுவாங்க, அங்கே போய் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உன் தாயையும் தகப்பனையும் எப்படி கனப்படுத்தினாய் அல்லது கனவீனப்படுத்தினாய் என்பதை பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு ஒரு தாயை கொடுத்திருப்பது ஆண்டவர் பெரிய கிருபை. இன்றைக்கு ஒரு தகப்பனை கொடுத்திருப்பது ஒரு பெரிய கிருபை. உயிரோடு இருக்கும் பொழுது தாயையும் தகப்பனையும் கனவீனப்படுத்துவது அந்த வீட்டிலே புளித்தமாய் வந்து விட்டது. என்னமா வந்துச்சு? புளித்தமா வந்துருச்சு. எப்பையெல்லாம் தாயை வயசாகிவிட்டது என்று நிராகரிக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் தகப்பனை வயதாகிவிட்டது என்று அவர்களை தூரப்படுத்த நினைக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய குடும்பத்திலும் புளித்தமாய் மாவு உருவாகிவிட்டது. அதைத்தான் இயேசப்பா சொல்லுகிறார். அதைத்தான் இயேசப்பா சொல்லுகிறார். 11ஆம் வசனம், நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ. எனக்கு கேட்கிறமா, டெய்லி பிள்ளைங்க கேட்கணும், அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா, அம்மா உங்க உடல்நிலை எப்படி இருக்கு. உனக்கு 1000 வேலை இருக்கலாம், 1000 பொழுது இருக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷமாவது ஒரு தாயையும் தகப்பனும் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை கவனிக்கும் போது அந்த வீட்டுக்குள் புளித்தமான நுழையாமல் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், அவர்களை கனவீனப்படுத்தும் பொழுது புளித்தமா உள்ளே நுழைந்து விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார் 12ஆம் வசனம், அவனை நீ தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால். பார்த்தீங்களா, எந்த உதவியும் தாய் தகப்பனுக்கு செய்ய மாட்டாங்க. ஏசு நான் சொல்லல, என்னடா ஐயா எதையும் எழுதி வச்சுட்ட. த பைபிள் சேஸ், கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நான் சொன்னது சொல்றதில்ல. இப்போ வாசிக்கிறது என்னுடைய கற்பனை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லுகிறார், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். பார்த்தீங்களா, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு திருவிருந்து எடுக்க போகிறோம். கர்த்தருடைய ரத்தத்தை நினைவு கூறுகிறோம், கர்த்தருடைய சரீரத்தை நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுகிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நினைவுகள் எல்லாம் மொழிகி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், நினைவு கூறுகிறவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பந்தியில் அமரக்கூடியவர்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ரூபத்தில் புளித்தமா இருக்கிறது, என் குடும்பத்திற்குள் புளித்தமா எந்த அளவிலே நுழைந்திருக்கிறது, என் வாழ்க்கையில் புளித்தமா எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து புளித்தமாவு என்ற உபதேசமும் வரக்கூடாது. புளித்தமாயற்ற அன்பற்ற நிலைமைகளும் குடும்பத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஹானர் பண்ணுவது. ஹல்லேலூயா. ஏனென்றால் உன் ஆயுசின் ஆட்கள் நீடித்திருக்க உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பன் ஒரு கொடூரனாக கூட இருக்கலாம், தாய் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்தவளாக கூட இருக்கலாம். எங்கள் அப்பா எனக்கு வாலிபத்தில் இதெல்லாம் பண்ணாரு, அதை பழி வாங்காமல் விட மாட்டேன். எங்கள் அம்மா என்னை சின்ன வயசில் இப்படியெல்லாம் பண்ணாங்க, எங்கள் அப்பா எப்படியெல்லாம் பண்ணாங்க, அதனால் இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு, அவங்களை செய்யாமல் விட மாட்டேன். அப்படி என்பது நம்மை அறியாமலே ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையில் என்ன வருது, என்னமாவு சொல்லுங்க, புளித்தமா. ஆமாம், புளிச்சமா வருது. அல்லேலூயா. எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒருவருக்கு பிறந்த நாள் வந்தது. அப்போ ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அவங்க பிள்ளைகள் 2 பேரும் தூரத்தில் இருக்கிறாங்களாம். அந்த பிள்ளைகள் 2 பேருமே அப்பாவுடைய பிறந்த நாளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் 2 பேரும் கங்கணம் கட்டி இருக்காங்க. என்ன செய்ய போகிறாங்களோ அப்படின்னு தெரியல. பார்த்தீங்களா, சரி அப்பா தானே. அப்போ தன்னுடைய பிள்ளைகள் தன் தகப்பனை குறித்து
தகப்பனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், தாய்க்கு ஒன் சைடாக கூட இல்லை, ரெண்டு பேரையுமே அல்லேலூயா ஏதாவது செய்ய வேண்டும் என்பது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருதயத்தில் அந்த வாஞ்சை வருவது புளித்த மாவை அகற்றுவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை என்றால் புளித்த மாவு உருவாகி கொண்டே இருக்கும். நான் என் கையை ஊனி கரணம் போட்டேன், எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சாரா, எங்கள் அப்பா எனக்கு ஏதாவது செஞ்சாரா, எங்கள் அம்மா எனக்கு இப்படி ஏதாவது செஞ்சாங்களா, இப்போ பாரு நான் எப்படி இருக்கிறேன், இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப தீமை செய்தாங்க என்று தகப்பன் தாயை நிந்திக்கக்கூடிய சுபாவம் யாருடைய குடும்பத்திற்குள் வருகிறதோ அவருடைய உள்ளத்தில் என்ன உருவாகுது? புளித்தமா உருவாகுது. அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளாக ஆமாம், அன்பு செலுத்துவது புளித்தமாவை வெளியே தள்ளுவது, நேசிப்பது புளித்தமாவை வெளியே தள்ளுவது. உங்களுக்கு அநேகருக்கு தாய் இருக்கலாம், ஒருவேளை தகப்பன் இருக்கலாம். இன்றையிலிருந்து புளித்தமா வரக்கூடாது. எங்கள் அண்ணனுக்கு அந்த பாகத்தை கொடுத்தாரு, எனக்கு இந்த பாகத்தை கொடுத்தாரு. இல்லை, என்கிட்ட ஒரு சகோதரர் டிரைவிங்க்கு வந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பாவை வெறுத்து பேசிகிட்டு இருப்பார். ஏன் தம்பி இப்படி பேசுகிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க? இல்லைங்க, எங்கள் அப்பாவை உயர்த்திட்டாரு, என்னை கோமநாண்டியா தெருவில் விட்டுட்டாரு. ஒரு நாள் எங்கள் அப்பாவை அடித்த மாறு, ஒரு நாள் எங்கள் அம்மாவை அடிக்க போன பாரு. அப்போ அவருடைய உள்ளத்தில் அறியாமலே அவருடைய உள்ளத்தில் என்ன உருவாக்கிட்டு இருக்கு? புளிச்சமா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம உள்ளத்தில் அவர் அறியாதவர், பிரமாணத்தை அறியாதவர், சத்தியத்தை அறியாதவர், கர்த்தருடைய வார்த்தையை படிக்காதவர். நாம் அனுதினமும் படித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் மற்றவர்களை ஹேக் செய்யும்படியாக, மற்றவர்களை பலவீனமாக நினைக்கும்படியாக, மற்றவர்களை அதாவது தாழ்வா நினைக்கும்படியாக என்ன வரக்கூடாது? சொல்லுங்கள வாயை திறந்து. புளித்தமா உருவாகக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அதைத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். உங்கள் எல்லைகள் எங்கும் புளித்தமா காணப்படக்கூடாது. புளித்தமாய் உருவாவதற்குள்ளாக நீங்கள் அதை விட்டு வெளியே போங்கள். இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடும் பலவிதமான காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னா, நம்முடைய குடும்பத்தில் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், புளித்தமாக நம்முடைய வீட்டில் பொங்கி 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 வரப்போகுது. வச்சுங்க, இன்னைக்கு மாவு அரைக்கிறீங்க, இட்லி மாவு அழகாக அரைச்சாச்சு, நாளைக்கு காலையில் இட்லி சுடணும். ஆனால் அதுக்காட்டியே ஒரு ஜோலி வந்துருச்சு. ஜோலி வந்த உடனே அதை என்ன செஞ்சிடறோம்? இட்லி மாவை மூடி வச்சுட்டு 2-3 நாள் வெளியே போயிட்டோம். அந்த மாவு என்ன ஆகிடும்? சொல்லுங்களேன். புளிச்சு கீழே வந்து விழுந்து கிடக்கும். அந்த இட்லி சாப்பிட முடியாது, ரொம்ப புளிக்குதுங்க. பார்த்தீங்களா, ரொம்ப புளிக்குது. ஏன்னா அதை வண்ணமாக உபயோகப்படுத்தவில்லை. பரிசுத்த பவுல் கூட இந்த காரியங்களை சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், இது கொரிந்து சபைகளுக்கு என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. ஆமா, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது. ஏன்னா இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு ஏர்னிங் பண்ணுகிறேன், நான் இவ்வளவு பெரிய வீடை கட்டியிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு பெரிய பண வசதி இருக்கிறது, என்னை அசைக்க யாராலும் முடியாது. நீங்கள் வீணான மேன்மை பாராட்டுகிறது உங்களுக்கு நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா. பார்த்தீங்களா, இங்க என்ன சொல்றாரு? சொல்லுங்க எல்லாரும், வாயை திறந்து சொல்லுங்க. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா என்னமா அனைத்தையும் பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள்ல ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியும். கர்த்தர் ரட்சகர், அன்புள்ளவர், நேசிக்கிறவர், உதவி செய்கிறவர்,
எல்லாம் இருக்கு. ஆனா குடும்பத்திற்குள்ளாக புளித்தமா அதிகமாக பொங்கி வந்து சாப்பிட முடியாதபடி செய்து கொண்டிருக்கிறது. கோபம் என்ற புளித்தமா, எரிச்சல் என்ற புளித்தமா, பெரியவர்களை கனம் பண்ண தெரியாத புளித்தமா. ஆமா, முதியவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். வாலிபர்கள் முதியவர்களை ஆனர் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, திரும்ப வாசிங்க, அதை கீழே வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே. இந்த சபை CCF சபையினுடைய விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை அதுதான். புதிய மாவாக இருக்க வேண்டும். உங்களுடைய பாளையங்களில் எங்கும் என்ன காணப்படக்கூடாது? புளித்தமா காணப்படக்கூடாது. புளித்தமா மாவுக்கு புளிப்பதற்குள்ளாக நீங்கள் பிரயாணப்பட்டு விட வேண்டும். மாவு புளிப்பதற்குள்ளாக அதை ரொட்டியாக சுட்டு சாப்பிட வேண்டும். இந்த பிரமாணமானது இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் இவைகளை உங்கள் தேவனாகிய கர்த்தர் பிரமாணமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நமக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும். சில வேளையில் குடும்பம் என்று சொன்னால் சின்ன சின்ன காரியங்கள் வரும், சிறிய மனஸ்தாபங்கள் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்காக வச்சுக்கோ, உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா 1500 பணத்தை கொடுத்துக்கிட்டு இந்த காரியத்தை செய்யணும் போயிடுறாரு. அவங்க இன்னொரு கடங்காரங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி சத்தம் போடுறாங்க. சரி, அது நம்முடைய சொந்த காரியம், இதை எடுத்து கொடுத்துடலாம், வீட்டுக்கார வாங்கினதான் கொடுத்துறாங்க, எப்படி என்னை கேட்காம கொடுத்துடலாம். அது ஒரு பெரிய சண்டையாக வந்து, பெரிய சச்சரவாக வந்து, அடிதடியாக மாறி, கணவன் மனைவியிடத்தில் பேசாமல், மனைவி கணவனிடத்தில் பேசாமல், இவருடைய வாழ்க்கை முழுவதும் 2 பேர் 2 பிடிவாதமாக இருப்பது. வீட்டுக்குள்ளே வந்த சத்தமாக சொல்லுங்களேன், புளித்தமா. கணவனுக்கு தெரியாத மனைவி அதிகமான கடனை வாங்குவது வீட்டுக்குள் வந்திருக்கக்கூடிய புளித்தமா. மனைவிக்கு தெரியாம கணவன் எங்கேயோ கடன் வாங்குவது மாத்திரமல்ல, எங்கேயோ உறவு வைத்திருப்பது வீட்டிற்குள் வந்திருக்கக்கூடிய புளித்தமா. மனைவி கணவனுக்கு மிஞ்சி எனக்கு எல்லாம் தெரியும் என்று மனம் போன போக்கின்படி வாழ நினைப்பது வீட்டுக்குள் வந்திருக்கக்கூடிய புளித்தமா. இந்த புளித்தமா வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்களேன், வாயை திறந்து. வரவே கூடாது. அன்று முதல் இந்த நாள் வரைக்கும் இது பிரமாணமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் என்ன சொல்லுகிறார்? 7ஆம் வசனம். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏமா 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனெனில் பழைய புளித்த மாவை, பழைய பாரம்பரியத்தை, பழைய பழக்க வழக்கத்தை, பழைய உறவுகளை, பழைய தேவனுக்கு பிரியமில்லாத குணங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத நடத்தைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியத்தை, ரகசிய பாவங்களை, ரகசியமான காரியங்களை, ரகசியமாக ஏற்படக்கூடிய அநேக கசப்புகளை, பாவ புளிப்புகளை புறம்பே என்ன செஞ்சணும்? தள்ளி போடணும். புறம்பாக்கி போடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், புறம்பாக்கி போடுங்கள். ஒரு சபை எப்படி பரிசுத்தமாக இருக்கணுமோ அதே போல ஒரு குடும்பம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். குடும்பம் தான் தேவனுடைய ஆலயம். அறைக்குள் ஆடாதவர் அம்பலத்தில் ஆட முடியவே முடியாது. வீட்டுக்குள் ஜெபிக்காதவர்கள், வீட்டுக்குள் துதிக்காதவர்கள், வீட்டுக்குள் கணவன் மனைவியுடைய உறவியல் ஒற்றுமை இல்லாதவர்கள், வீட்டுக்குள் தாய் தகப்பனை நேசிக்காதவர்கள், வீட்டுக்குள் தேவனுக்கு பிரியமாய் வாழாதவர்கள் சபையில் வந்து நிச்சயமாய் வாழ முடியாது. அவர் மட்டும்தான் அல்லேலூயா சொல்றாரு, மற்றவங்க யாரும் அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா உண்மை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையானவர்களே, 8ஆம் வசனம்.
ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு. துர்க்குணம், பாத்தீங்களா? துர்க்குணம், முரட்டு சுபாவம். திடீர்னு வரும், கோபம் வரும். சூரியன் அஸ்தமிப்பதற்குள் உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இரவுல படுக்கும்போது கணவன் மனைவி சந்தோஷமா ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். 5 நாளைக்கு நான் பேச மாட்டேன், 10 நாளைக்கு நான் பேச மாட்டேன். ஒரே வீட்டுக்குள் இந்த மூலையில் நான் சமையல் செய்து சாப்பிடுவேன், அந்த மூலையில் என் புருஷன் சமையல் செய்து சாப்பிடுவான். அங்கதான் வீட்டு முழுவதும் என்ன வந்துருச்சு? புளிச்சமா வந்துருச்சு. அவர் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாரு, இந்த மாவு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க. புளிச்சமா வந்துருச்சு. நீயா நானா? சொல்றாரு பாருங்க கர்த்தருடைய வார்த்தை. ஆதலால் பழைய புளித்த மாவையை அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவுள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு திருவிருந்து கூட மாதம் நடக்கிற ஆவிக்குரிய ஒரு பண்டிகை. பிரைஸ் தி லார்ட். இது பாரம்பரியம் கிடையாது, இது பாரம்பரியம் கிடையாது. எல்லாரும் உட்காருங்க, இந்தாங்க ஏசப்பாவுடைய ரத்தம், எல்லாரும் உட்காருங்க, இது ஏசப்பாவுடைய சரீரமா நினைச்சுங்க. இது பாரம்பரியம் கிடையாது, துர்க்குணம் இல்லாத ஒரு பந்தி. துப்புரவாய், அதுதான் நம்ம திருவிருந்துக்கு வருது. துப்புரவுட என்ன? சுத்தம், பரிசுத்தம். ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பேர் வச்சுக்கிட்டு பரிசுத்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளே. கடைசி காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், துர்க்குணத்தோடு நான் மரிச்சேன்னு வச்சுக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கல. நான் எரிச்சல் உள்ளவனாய், குடிக்காரனாய், துன்மார்க்கனாய், பாவம் செய்கிறவனாய், மனைவிக்கு துரோகம் பண்ணினவனாய், கணவனுக்கு துரோகம் பண்ண மனைவியாய், பெற்றோர்களுக்கு அடங்காத பிள்ளைகளாய் நாம் மரித்தோமான்னு சொன்னா கர்த்தருடைய வருகை என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க, ஆயத்தமாக மாட்டோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக மாட்டோம். மாம்ச சிந்தை மரணம். என்ன மரணம்? நரகமாகிய மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமும். ஆதலால் தான் சொல்கிறார், ஆதலால் பழைய புளித்தமாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு வரும்போது, ஒவ்வொரு மாதமும் வந்து திருவிருந்து எடுக்கும்போது, நான் துப்புரவாக்கப்பட்ட ஒரு மகள், துர்க்குணம் என்கிட்ட இல்லை. இந்த பரிசுத்த சிந்தையோடு இந்த பண்டிகையில் ஆயத்தப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் திருவிருந்தில் வந்து கையை நீட்டுவேன். ஏன்னா நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்ததுனால மட்டும் பரலோகத்துக்கு போக முடியாது. புளித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். புளிப்பு நம்முடைய வாழ்க்கையை தொடாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது எத்தனையோ பலிகளை செலுத்தினார்கள். தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பான பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, கடைசியில் பஸ்கா பலி. இந்த அத்தனை பலிகளும் யாருக்கு எடுத்துக்காட்டா இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அது நிழல், இது பொருள். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலர்கள் செலுத்திய அத்தனை பலிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டு. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, நம்முடைய போஜன பலி. போஜன பலினா என்ன? போஜனங்கள் அப்படியே வருது. அது என்ன செய்ய? கிரைண்டிங் பண்ணுவாங்க. ஆகாரத்தை கிரைண்டிங் பண்ணி அதை தூளாக்கி அதை ரொட்டியாக சுடுவாங்க. அப்போ இயேசு நமக்காக என்ன செய்தார்? கிரைண்டிங் பண்ணப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். அவர் முற்றிலும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுதான் போஜன பலி, சர்வாங்க தகன பலி. என்ன சர்வாங்க தகன பலி? அவருடைய சர்வ அங்கத்தையும் கல்வாரியின் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அது சர்வாங்க தகன பலி. பாருங்க, குற்ற நிவாரண பலி.
நீங்களும் நானும் ஆதாம் காலத்திலிருந்து செய்யப்பட்ட பாவங்களுக்கு தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்து குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுதான் குற்ற நிவாரண பலி. அல்லேலூயா. எல்லாம் இயேசு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறிக்கிறது. நாம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்குள் புளித்தமா? மற்றவர்களை குறை சொல்றது புளித்தமா? மற்றவர்களை குற்றச்சாட்டுறது புளித்தமா? தூரத்தில் போய் போதகரை கிண்டல் அடிப்பது புளித்தமா? அவரை தூஷிப்பது புளித்தமா? தாய் தகப்பனை அவமதிப்பது புளித்தமா? கணவனும் மனைவியும் ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை வாழ்வது புளித்தமா? வீட்டுக்குள் சண்டை சச்சரவு வருவது புளித்தமா? உங்கள் பாளையங்கள் எங்கும் புளித்தமா என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. நாம் செய்யக்கூடிய தவறுகளினால தாய் தப்பன் வேதனைப்படுறாங்க பாருங்க. அதே ஒரு புளித்தமா? என் பிள்ளைய நல்லா என் பையனை நல்லா வளர்த்து ஆளாக்குனேன், எங்கேயோ என் பேச்சை கேட்காம எவ்வளையோ போய் ஒருத்தனை கட்டிக்கிட்டா, இப்போ வாழ்க்கை முழுவதும் கண்ணீர். புளிச்சம்மா? என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சேன், ஒரு சொந்த இஷ்டத்துக்கு எவனையோ போய் தேடிக்கிட்டா. புளிச்சம்மா? ஏன்னா அவங்க கண்ணீர் விடுறாங்க. புளிச்சம்மா வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. என் திறமையானவர்களே, கர்த்தருடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம். இனி நம்முடைய பாளையங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்க. நமக்குள் என்ன உருவாகக்கூடாது? புளிச்சமா உருவாகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லி இருக்கிறார். அப்பா, எனக்கு அருமையானவர்களே, எபிரேயருக்கு நான் முடிச்சிடுறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த செத்த கிரியைகள் தான் புளித்தமா? நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்தோம்னா அந்த ஆடு பழுதற்ற 1 வயதுள்ள ஆடாக இருக்க வேண்டும். அந்த ஆட்டினுடைய தோள்களில் எந்த விதமான ஒரு மருவு அடிப்பட்ட காயங்கள் இருக்கக்கூடாது. அந்த ஆடு நொண்டி ஆடாக இருக்கக்கூடாது. அந்த ஆடு சப்பை ஆடாக இருக்கக்கூடாது. அந்த ஆடு முடமான ஆடாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த ஆட்டை அவர்கள் பலி செலுத்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 33 வயதில் பழுதற்ற தேவாட்டுக்குட்டியாக வந்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அதைத்தான் யோவான் ஸ்நானகன் சொன்னார். எனக்கு முன்னிருந்தவர் எனக்கு பின்னாக வருகிறார் என்று சொன்னேனே, அவர்தான் இவர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நானும் அவரை அறியாதிருந்தேன், இப்பொழுது அறிந்து கொள்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க. எவ்வளவு காலம் நம்ம ஆண்டவரை அறியாமல் இருந்தோம்? பாரம்பரியத்தில் வாழ்ந்தோம், பாரம்பரிய பழக்க வழக்கத்தில் வாழ்ந்தோம், பாரம்பரியம் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தோம். பாரம்பரியத்தில் இன்றைக்கும் பாரம்பரியத்தோடு இருக்கிறவர்கள், பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்கள், பாரம்பரியத்தை பயப்படுகிறவர்கள். ஐயோ ஏதாவது ஆயிடுமா? இன்னும் ஜோசியத்தை பார்க்குறவங்க, பிள்ளை பிறந்த உடனே நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, போய் ஜோசியம் எழுதி வைப்பாங்க, ஜாதகம் எழுதி வைப்பாங்க. இது எந்த திசையில் பிறந்தது? குரு ராகு சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இவங்கெல்லாம் எந்த திசையில் வந்து பிறந்தான், எத்தனை இதில் வந்து பிறந்தான் எழுதி வைப்பாங்க. அது பாரம்பரியம். பாரம்பரியத்தினால தேவனுடைய கட்டளையை அவமாக்குகிறோம். இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 27ஆம் வசனம் வாசிங்க. 14 27 வாசிங்க. நான் சுருக்கமாக வச்சுறேன். அன்றியும் ஒரே தரம் அரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தடவை மரித்தார், ஒரே தடவை அடக்கம் பண்ணப்பட்டார், ஒரே தடவை உயிர்த்தெழுந்தார்,
ஒரே தடவை பரலோகத்துக்கு எல்லாருக்கும் தரிசனமானார். ஒரே தடவை பரலோகத்துக்கு போனார். அவர் ஒரே தடவை திரும்பி வரப்போகிறார். அல்லேலூயா. புளிப்பு இருந்தால் அவரை சந்திக்க முடியாது. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? நம் தேவனை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அதுக்காக தான் இந்த சபை. எப்படியாவது மக்களை ஆயத்தப்படுத்தணும்ட்டு, ஏதோ ஒரு பொழுதுபோக்காக அல்ல, ஏதோ ஒரு பாரம்பரியத்திற்காக அல்ல. ஒரு சிலரையாவது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அழைக்க வேண்டும். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இந்த மக்கள் நடக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெண்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 28 வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு, அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இரண்டாம் தரம் அவர் எப்படி தரிசனமாவார்? பாவம் இல்லாமல் வருவார். அவரை சந்திக்கிறவர்களும் பாவம் இல்லாமல் அவரை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. புளிப்பில்லாதவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புளிப்பற்றவர். அவர் வார்த்தையிலே பரிசுத்தம், பேச்சையிலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், ஜீவியத்திலே பரிசுத்தம், அவருடைய பார்வையிலே பரிசுத்தம். ஆதலால் தான் யூதர்களை பார்த்து, பரிசேயர்களை பார்த்து, சதுசேயர்களை பார்த்து கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? இன்னைக்கு பிரதம மந்திரி எப்படி சொல்ல முடியுமா? ஜனாதிபதி இப்படி சொல்ல முடியுமா? கவர்னர் சொல்ல முடியுமா? முதல் மந்திரி சொல்ல முடியுமா? இந்த உலகத்துடைய கோடீஸ்வரர்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாவத்தில் கருதரிச்சு பிறந்தவர்கள், அவர் மட்டுமே பாவமற்ற பரிசுத்தர். அப்ப அவருடைய பூவோடு கூடிய நாரும் மனம் தரும். அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாமும் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். புளிப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. குடும்பத்திற்குள்ளாக புளிப்பு காணப்பட, கணவன் மனைவியுடைய ஒற்றுமையாக இருக்கணும், ஒரே சிந்தை உள்ளவளாக இருக்கணும், வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. ஒன்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட். அதான் மகிழ்ச்சி, அதான் மகிழ்ச்சி. கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போகிறது ஒன்றுமில்லை. கணவன் மனைவியை ஆனர் பண்ணணும், மனைவி கணவனை ஆனர் பண்ணணும். ரெண்டு பேரும் ஒரே சிந்தை உள்ளவளாக இருக்கணும், ஒற்றுமையாக போடணும். சைக்கிள் வண்டி மாதிரி. நான் சின்ன வயசில் என் ஞாபகம் வந்ததுனால அதை சொல்கிறேன். சின்ன வயசில் ஒரு பாட்டு பாடுவேன். தங்கைய பார் தங்கைய பார், சைக்கிள் வண்டி இதுவே பார், சிங்கார மான வண்டி, சீமையிலே செய்த வண்டி, இரும்பாலே செய்த வண்டி, தீயில்லை புகையும் இல்லை, தீவிரமாய் சென்றிடும்பார், அக்காவும் தங்கையும் போல் அவை போகும் அழகையும் பார். அக்கா தங்கச்சி மாதிரி போகுது, அது எதை காட்டுறாத? எதுங்க சைக்கிளில் 2 வீல், 2 டயர், 2 வீல். முன்னால் பஞ்சர் ஆயிட்டாலும் அது போக முடியாது, பின்னால் பஞ்சர் ஆயிட்டாலும் போக முடியாது. கணவன் மனைவி சண்டை, ஒருவர் வெளியே போனாலும் அது குடும்பம் அல்ல, இன்னொருத்தர் வெளியே போனாலும் குடும்பம் அல்ல. 2 பேரும் ஒற்றுமையாய் வாழ்ந்து போவதான் குடும்பம். அல்லேலூயா. அதான் மீட்கப்பட்டவர்கள், அதான் உண்மையானவர்கள். ஏதோ வெளியில வேஷம் போடக்கூடாது. சின்ன கோவங்கள் வரும், அப்படியே மறந்துடணும். ஏன்னா மனுஷன் தானே. ஏசப்பா கூட கோவப்பட்டார். எங்கள் வீட்டில் என் மகன் சொன்னது, நைட்டு எனக்கு ரொம்ப வயிற்று வலி, நைட்டு ரொம்ப வயிற்று வலி, இது வரைக்கும் இல்லாத வயிற்று வலி, நைட்டு ரொம்ப துடிச்சிட்டேன். என் மகன்கிட்ட சொன்னேம்மா, கொஞ்சம் தேங்காய் எடுத்து அல்லது ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்து என் வயிற்றில் பூசி எனக்கு என்ன செய்யுமா, ஜெபம் பண்ணுமான்னு சொன்னேன். அந்த மகன் வந்துட்டு ஜெபம் பண்ணும்போதே ஒரு வார்த்தை, என்னை காலையில் கோவப்பட்டிக்கல, ஆனால் தான் வயிற்று வலி. அப்படியே ஒரு கொட்டு கொட்டிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணது. ஏசப்பா கூட கோவப்பட்டாரு. போகும்போது அங்கே தேவாலயத்துக்கு போகிற வரைக்கும் கழுதையில் போனார். எல்லாரும்
உன்னதத்தில் வருகிறவர் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. முன்னடப்பார் ஓசனா போடுறாங்க, பின்னடப்பார் ஓசனா போடுறாங்க. சிரிச்சுக்கிட்டே போறாரு. முன்னால எல்லா துணிகளையும் விரிக்கிறாங்க, எல்லா சேலைகளையும் விரிக்கிறாங்க, எல்லா மரத்தையெல்லாம் விழிக்கிறாங்க. அவர் பாருங்க, அந்த கழுதையின் மேலே ஏறி, கழுதை மேலேயும் துணியை போட்டு அது மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அழகா போறாரு. எங்க போறாரு? தேவாலயத்துக்கு. தேவாலயத்துக்கு போன உடனே எல்லாம் பார்க்குறாரு. இவன் பார்த்தா புறாவை விற்றுக்கிட்டு இருக்கிறான், இவன் பார்த்தா புறா கொஞ்சம் விற்றுக்கிட்டு இருக்கிறான், இவன் பார்த்தா காடை கவுதாரியை விற்றுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பலிக்கென்று என்னுடைய தகப்பனுடைய வீட்டை வியாபார ஸ்தலமாக ஆக்குறீர்களான்ட்டு அவருக்குள்ள ஒரு கோபம் வந்தது. சாட்டை எடுத்தார். சில வேளையில் சாட்டை எடுக்கிறது வரும் வீட்டில். சாட்டைனா கையெடுத்து அடிக்கிறது இல்லை, எதையும் எடுத்து ஓங்கிறது இல்லை. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்க சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டீர்களே. அல்லேலூயா. ஆமாம், பிள்ளை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் என்ன கொடுப்பான்? கனி கொடுப்பான். அடிச்சம்பார் ஒரு தடவை வர அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்த்துக்கிட்டு ஏரிக்கு போயிட்டாங்க, ஆற்றுக்கு போயிட்டாங்க. பயங்கரமாக எங்கே 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 எங்கன்னு தேடுறேன், ஒன்றுமே காணும் 2 பேரையும். சின்ன வயசில் எனக்கு யாரோ சொன்னாங்க, உங்கள் பசங்களை எங்கே பார்த்தேன்? ஆத்தங்கரையில் அணமேட்டில் பார்த்தேன். ஓ, அணமேட்டில் நிறைய ஆபத்து நடக்கும், அப்படியே சுழல் வரும். சுழலில் போயிட்டாங்கன்னா அது எத்தனை பேர் செத்துருக்காங்க. இங்கேருந்து ஒரு ரெடி பண்ணி கொண்டுக்கிட்டு போனேன், அப்படியே பின்னாலேயே போனேன். 2 பேரையும் வச்சு வாங்கினேன். அன்னைக்கு அங்கே போகிறத விட்டாங்க. அல்லேலூயா. இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சிக்ஷிக்கிறது அவசியம். ஆனால் அதை கல் எடுத்து அடிக்கிறது, மண் எடுத்து அடிக்கிறது, தொடுவாடத்தை அடிக்கிறது அதல்ல. பிள்ளைகளை அடிக்கிறதுனால அவன் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். அவன் திருந்துவான்னு வேதம் சொல்லுது, நான் சொல்ல. இன்னைக்கு வாத்தியாருங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவங்கள அடிக்கவே கூடாது, பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்கக்கூடாது, ஒரு சின்ன குச்சி கூட இருக்கக்கூடாது. ஐயோ, குச்சி இருந்தால் யாராவது கேஸ் போட்டுருவாங்க, இல்லை மிரட்டக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது, என்னென்னமோ நடக்குது. எனக்கு அருமையானவர்களே, புளித்தமா நம்முடைய வீட்டிற்குள் எதுவுமே வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு வசனம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:9. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திர பிள்ளைகள் என்று அறியீர்களா? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும். அடுத்தது விட்டுடுங்க, அது கொஞ்சம் அதை நீங்களே வீட்டில் படிச்சு பாருங்க. நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கணும், இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு. நான் சபையில் போதனை 9ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்க. அப்படிப்பட்ட குணநலங்கள் யாருக்குள்ளேயாவது உருவாகிறதா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லேலூயா. 11ஆம் வசனத்திலிருந்து, உங்களில் சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள்? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். முன்பு உங்களில் அநேகர் இவைகளைப் போல இருந்தீர்கள். இருந்த நம்ம அவர் அன்பு செலுத்தினார். கெட்ட குமாரன் மேல அன்பு செலுத்தினது போல, கெட்ட குமாரனை நேசித்தது போல, தூரமாய் போன குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போயிட்டான். நம்ம அதுக்கு பாக்கியவானல்ல, வேலைக்காரனாக இருக்கணும்னு நினைச்சான். தகப்பன் வேலைக்காரனாக வைக்கவில்லை, அவனை சொந்த குமாரனாக அழைத்து அவனை சுத்தம் பண்ணி அவனை குளிப்பாட்டி வெண்வஸ்திரம் உடுத்தி மோதிரம் போட்டு அவனை கெடா வெட்டி விருந்து கொண்டாடவன். என் மகன் காணாமற் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். என் மகன் தூரமாய் போனான், தகப்பனிடத்தில் திரும்பி வந்து விட்டான். அவன் வேலைக்காரனும் அல்ல, அடிமையும் அல்ல, சொந்த குமாரன். நாமும் கூட ஒரு காலத்தில் அருமையான மனசாட்சியை தொட்டு பார்க்கும்போது எவ்வளவோ பாவங்களை தேவனுக்கு விரோதமாய் ரகசியமாய் செய்திருப்போம், எத்தனையோ தவறுகளை செய்திருப்போம். ஆனாலும் அவருடைய அன்பு,
அவருடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத அன்பினால் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. புளித்தமா அநேகருடைய வாழ்க்கையில் ரகசியமாக இருந்தது. பாவம் ரகசியமாக இருந்தது. துர்க்குணங்கள் ரகசியமாக இருந்தது. தேவன் விரும்பாத சோதம் குமார பாவங்கள் ரகசியமாக இருந்தது. அசுத்த பாவங்கள் ரகசியமாக இருந்தது. ஆனால் தேவனோ கழுவினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறார். அதே தான் விசுவாசி. சிகரெட் குடிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, தண்ணி போட எனக்கு அதிகாரம் உண்டு, நான் சம்பாதிக்கிறேன், நான் எதையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் கர்த்தராகிய இயேசு என் இருதயத்தில் வந்ததுனால, என் இருதயத்தில் அவர் உண்டானதுனால, அவருடைய பிள்ளையாக மாறினதுனால, அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதுனால இன்றைக்கு அது தகுதி அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. புளித்தமா வெளியே போயிடுச்சு பாருங்க. வேதவசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒரு சபை, ஒரு திருச்சபை, ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள் எந்த புளித்த மாவுக்கும் அடிமையானவர்கள் அல்ல. நம்முடைய வீட்டுக்குள் புளித்தமா வரக்கூடாது, ஜீவியத்திற்குள் புளித்தமா வரக்கூடாது, சிந்தனையில் புளித்தமா இருக்கக்கூடாது, எண்ணங்களில் புளித்தமா உருவாகக்கூடாது, பார்வையில் புளித்தமா உருவாகக்கூடாது, நடக்கையில் புளித்தமா உருவாகக்கூடாது. நான் ஒன்றுக்கும் அடிமை அல்ல. அல்லேலூயா. நான் விசுவாசி. சொல்லுங்க, நான் விசுவாசி. சொல்லுங்க வாயை திறந்து. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறேன். நான் சீஷன், ஆண்டவருடைய சீஷன், ஆண்டவருடைய சீஷி, ஆண்டவருடைய சீஷன். we are disciples. நாம் ஒன்றுக்கு அடிமையானவர்கள் அல்ல. இதுதான் கிறிஸ்தவம். அப்படியே எழுந்துட்டு, அப்படியே எழுந்துட்டு, அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உணர்வை உண்டாக்கியிருக்கோம்ன்றா, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும். நான் எந்த விதத்தில் இனி இருக்கக்கூடிய காரியங்களில் புளித்தமா என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. என் தாயை கனம் பண்ண, என் தகப்பனை கனம் பண்ண, என் மனைவியை நான் மதிக்க, என் கணவனை நான் மதிக்க, பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க, குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மகிமையாயிருக்க, முதிர் வயதுள்ளவர்களை மரியாதை குறைவாக நடத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி